ஹாய் ஆல், வெல்கம் டு அகிலா விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் பிடிக்காத ரவை உப்புமா தான். எங்களுக்கு இப்போ அவசரத்துக்கு வேறு எதுவும் செய்ய முடியல. டெய்லி ஒரே டிஃபன் மாறி மாறி சாப்பிட முடியாது, போர் அடிக்குது. சரி, எப்போயாவது ஒரு தடவை ரவை உப்புமா செய்வோம். ரவை உப்புமா வந்து நாங்கள் ஒரு 1/2 கிலோ ரவை தான், அணில் ரவை தான் செய்ய போகிறோம். அது வந்து ரோஸ்டட் ரவை தான். நான் அதை எப்பயுமே ரோஸ்ட் வறுக்கிறது இல்லை. அதனால் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆயில் விடுவேன். ஆயில் விட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். இதுக்கு ஒரு 5 வரமிளகாய் வந்து கட் பண்ணி விதையை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் குறுக்கால கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பெருவெங்காயம் நீட்ட வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடலை, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதை போட்டு நல்லா செவக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து மிளகாய் போட்டுக்கலாம். மிளகாய் போட்டு கருவேப்பிலையும் உடனே போட்டுக்கலாம். நல்லா எண்ணெயில் பொரியட்டும். ரவை உப்புமாவுக்கு நாங்கள் வந்து சட்னிலாம் செய்யறதில்ல. ரசம் இருந்தால் அதை கொஞ்சம் தொட்டுக்குவோம், கொஞ்சம் தயிர் தொட்டுக்குவோம். மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து புளிகொச்சி, அதுதான் ரவை உப்புமாவுக்கு வந்து ஃபேமஸ் இந்த ஊரில். என்னென்னா உப்புமா வந்து சப்புன்னு இருக்கும் அப்படின்றதுனால நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் நாங்கள் எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுக்கலாம், புளிகொச்சி செய்வோம். ஏன்னா கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்கிறனால கொஞ்சம் உப்புமா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனியன் வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதாவது புளிகொச்சி அப்படின்னா பச்சை புளிகொச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேர். அது வந்து அடுப்பில் வந்து கடுகு மிளகாய் அது மட்டும் தான் தாளிப்போம். மீதி எல்லாமே பச்சையாக தான் போடுவோம். உப்புமாவுக்கு வந்து வெங்காயத்தெல்லாம் வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு அந்த கொச்சி எப்படி செய்யுதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமாவுக்கு ஒரு ஸ்டைலில் கொச்சி இருக்கும், வெண்பொங்கலுக்கு ஒரு ஸ்டைலில் கொச்சி இருக்கும், அரிசி உப்புமாவுக்கு ஒரு ஸ்டைல் கொச்சி. கிட்டத்தட்ட 3 to 4 ஸ்டைலில் வந்து கொச்சி செய்வோம். நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா அப்பப்போ போஸ்ட் பண்ணுறேன். நான் வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதுக்கு வந்து 1/2 கிலோ ரவைக்கு வந்து நான் 1க்கு 2.5 தண்ணி வச்சுக்கிறேங்க. ஏன்னா ரவை நல்லா பெருசாக இருக்கும், ரொம்ப வரவரன்றதாலும் சாப்பிட முடியாது. அதில் வந்து இந்த கிளாஸில் 3 கிளாஸ், இந்த கிளாஸில் 3 கிளாஸ் வந்து ரவை இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 7.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். நான் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கல்லுப்பு போட்டுக்கோங்க, தான் டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக வந்து தண்ணி வந்து கொதிச்ச பின்னாடி உப்பெல்லாம் வந்து அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம ரவை போட்டு கிளறும் போது அது ஈக்குவலாக சரியாக இருக்கும். இதில் நம்ம வந்து பீனட் போட்டுக்கலாம், வேணும்னா கொஞ்சம் கேரட் போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அப்போலாம் வந்து இந்த இதில் உப்புமாவில் வந்து கத்திரிக்காயும் பீனட் தான் ரொம்ப ஃபேமஸ், கடலைக்கொட்டை தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காலத்தில். இப்போலாம் நாங்கள் கத்திரிக்காய்னாவே எல்லாம் கால தூரம் ஓடுறதுனால கத்திரிக்காயே எதுலேயுமே சேர்க்கறதில்ல. ஒன்லி சாம்பார் வச்சு கத்திரிக்காய் தூக்கி அனாமத்தா அனாதையோட அதை தூக்கி குப்பையில் போட்டு சாம்பார் மட்டும் சாப்பிட்ற வழக்கமாகி போச்சு. ஸோ சேட். ஒரு மீடியம் சைஸில் பெருநெல்லிக்காய் அளவில் புளி எடுத்து நான் கரைச்சி இதில் ஊற்றி, தண்ணி வந்து எவ்வளோ கொச்சு நமக்கு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து பச்சையாக வெங்காயத்தை வந்து மேலே போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இவ்வளோ வெல்லமும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இந்த குச்சி. இது உப்புமாவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் வாங்க. ஒரு தட்கா பேன் வச்சுட்டு ஸ்பூன் அதில் இருக்கா, ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இந்த கொச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். உளுத்தம்பருப்பு போட்டுக்கிட்டு பச்சை மிளகாயை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எண்ணெயில் போட்டுக்கலாம். ஒரு 2 கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இது பொரிஞ்ச உடனே பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் கடைசியாக போட்டுக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது தீஞ்சு போயிடும் பெருங்காயம். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவக்கட்டும், அப்போ தான் நல்லா வாசனை கொடுக்கும். பச்சை மிளகாயும் நல்லா அதை பொரிஞ்சாதான் காரம் நல்லா வரும். கொஞ்சம் இதான பின்னாடி மேலே நம்ம எப்பயும் சொல்கிறதான், பெருங்காயத்தை கடைசி ஸ்டேஜில் மேலே போட்டு அந்த சுடு எண்ணெயில் ஒரு கலரிக்கலாம். இதுக்கு வந்து ஃப்ளேமெல்லாம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஃப்ளேம் இருந்தால் எல்லாம் கருகிடும். இந்த எண்ணெயோட ஹீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா கருகிடும் பெருங்காயம். போதும், உளுத்தம்பருப்பு வந்து வதங்கினது போதும்.
வந்து பெருங்காயம் நல்லா தூக்கலை போட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ போடுற பெருங்காயம். இவ்வளோ பெருங்காயத்தை போட்டு ஒரு கலரிட்டு அடுப்பை ஏற்கனவே ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து அந்த ஊற்றிக்கலாம். பெருங்காயம் ஃபுல்லாக இதில் ஒட்டி இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கொச்சியை ஊற்றிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிட்டோம்னா அவ்வளோதான். இது ஈஸி. வேணுன்னா கொஞ்சம் சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கொச்சியும் ஒரே இதாக தொட்டு சாப்பிட பிடிக்கலன்னா கொஞ்சம் சக்கரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு இது வந்து தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரவை உப்புமா செஞ்சால் நம்ம 3 சைட் டிஷ் நமக்கு இருக்குது வீட்டில் பர்மனெண்ட்டாக. இப்போ தண்ணி வந்து கொதிக்குது. ரவையை கொட்டி கிளறிக்கலாம். இப்போ உப்பு பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்குதுங்க. உப்பு எல்லாம் பார்த்துட்டு இப்போ ரவையை கொட்டி கிளறிக்கலாம். நான் பேக்கெட்டோடய கொட்டி கிளறிக்கிறேன். கட்டி தட்டாது. ஏன்னா நல்லா கேப் வந்து சின்னதாக தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கட்டி தட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் அணில் ரவை எப்பவுமே கட்டி தட்டாது. ரோஸ்டட் ரவா தான். ஆனால் இது கூட எனக்கு தெரிஞ்சு பேட் ஹேபிட் தான். நான் இன்றைக்கி அவசரத்தில் இப்படி கொட்டிட்டேன். எப்பயுமே ரவையை வந்து பிரித்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்ல ஒரு கலரி பார்த்துட்டு ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம கொட்டி கிளறிக்கணும். நான் பண்ண மிஸ்டேக் நீங்கள் எப்பயும் பண்ணாதீங்க. எப்பயுமே நான் அப்படி தான் பண்ணுவேன். இன்றைக்கி நான் ஏதோ அவசரத்தில் அந்த மாதிரி கொட்டிட்டேன். அதுதான் கரெக்டான மெத்தடு. ஒரு பிளேட்டில் கொட்டி 1 or 2 டைம்ஸ் நல்லா கலரி பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கொட்டி கலருங்க. அவ்வளோதான். வேணும்னா நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை வந்து மேலே போட்டுக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதுவே கெட்டி தான். நான் 1க்கு 3 தண்ணி வச்சுருந்தா கூட நல்லா தான் இருக்கும். நான் 2 தான் வச்சேன். ரவா வந்து நல்ல பெரிய ரவா தான் இது. அதனால வந்து உங்களுக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் நல்லா இழுக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். நான் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து உப்புமாவுக்கு நம்ம அப்படியே மேலே போடுறதுனால சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம ஆல்ரெடி எண்ணெயிலையோ இல்லை தண்ணியிலையோ போட்டோம்னா அது வெந்திருக்கும். நம்ம இப்போ மேலே தானே போடுறோம். ஸோ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கலரி விட்டுக்கலாம். இது ஒரு கேப் போட்டு மூடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். எப்பயுமே குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உப்புமா செஞ்சு கொடுத்து பழக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு எமர்ஜென்சியில் நம்மளால முடியல அப்படின்னா கடையில் வாங்கி ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம உப்புமா செஞ்சு கூட சாப்பிட்லாம். அது ஒன்றும் அவ்வளோ மோசமான ஃபுட்டு கிடையாது. அவசரத்துக்கு உப்புமா அப்படின்ற மாதிரி நம்ம இது வந்து அவசரத்துக்கு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவ்வளோதாங்க, உப்புமா நிறுத்தியாச்சு. உப்புமா வந்து பாருங்கள், கொஞ்சம் ரொம்பவும் குழன்னு இல்லாமல், ஏன்னா குழந்தைங்களுக்கு என்னென்னா களி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடும். அதனால நம்ம தண்ணி வந்து அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் 1க்கு 2.5 தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வந்து வீடியோவுக்காக போஸ்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுக்காக இல்லை. கிட்டத்தட்ட நாங்களாம் காலங்காலமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றோம். சட்னியும் செய்வாங்க. யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்தாலோ இல்லை சட்னி வேணும்னு ஃபீல் பண்ணாலோ நமக்கு கம்பல்சரி சட்னி செய்வோம், இல்லைன்னு சொல்ல. என்ன செஞ்சாலும் கொச்சி கம்பல்சரி மெயின் டிஷ்ஷாக இங்கே தான் இதுதான் இருக்கும் ரவை உப்புமாவுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.